ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சுண்டக்காய் குழம்பு தான் பார்க்க போகிறோம். அப்பா செஞ்சார். இதில் எண்ணெய், கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி இது நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியா பொடி இதை நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு சுண்டக்காவை நல்லா நச்சு அலசி வச்சுக்கணும். அதை அலசி வச்சு போட்டு நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம சைடில் ரைஸ் வச்சோம்னா அந்த ரைஸ் வெந்துட்டுருக்கும் பாருங்கள். அதில் ஆபாயிலாக இருக்கும்போதே அந்த தண்ணி 2 கரண்டி ஊற்றினோம்னா அந்த சுண்டைக்காய் நல்லா வேகும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதை நல்லா வதக்கி அதுக்கப்புறமா புளி கரைச்சல் நம்ம ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு நல்லா வேக விட்டதுக்கப்புறமா அரிசி வடித்த கஞ்சி இருக்குது பாருங்கள், அந்த கஞ்சி 2 டம்ளர் ஊற்றிக்கலாம். ஊற்றினதுக்கப்புறம் அது நல்லா வேக விடணும். வெந்ததுக்கப்புறம் நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நமக்கு அந்த துவர்ப்பு புளிப்புக்காக கொஞ்சம் வெல்லம் போட்டோம்னா இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அது போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த குழம்பை நான் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்தா சூப்பராக இருந்தது. நீங்களும் பாருங்கள். தேங்க்யூ.